ஓம் சாந்தி 21/4/2025. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சக்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்து புத்தியின் தொடர்பை ஒரு தந்தையிடம் கொண்டு சென்றால் உங்களுக்கு சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: உங்களிடம் இருக்கக்கூடாத அனைத்தையும் விட மிக பெரிய அசுர சுபாவம் எது? பதில்: அமைதியற்ற தன்மையை பரப்புவதே அனைத்தையும் விட மிக பெரிய அசுர சுபாவமாகும். அமைதியற்ற தன்மையை பரப்புபவர்கள் மூலமாகத்தான் மனிதர்கள் தொல்லையடைகின்றனர். அவர்கள் எங்கு சென்றாலும் அமைதியற்ற தன்மையை பரப்புவார்கள். எனவே அனைவரும் பகவானிடம் அமைதியின் வரத்தினை வேண்டுகின்றனர். பாடல்: தீபத்திற்கும் புயலிற்கும் நடுவில் நடக்கும் யுத்தத்திற்கான கதை இது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகள், பாடலின் வரியை கேட்டீர்கள். இந்த பாடல் பக்தி மார்க்கத்திற்கானது. பிறகு அதனை ஞானத்திற்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வேறு யாரும் இந்த மாதிரி மாற்ற முடியாது. தீபம் என்பது என்ன, புயல் என்பது என்ன என்பதை உங்களில் கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் அறிந்து கொள்ள முடியும். ஆத்மா எனும் தீபம் மங்கிவிட்டது. தீபத்தை பிரகாசப்படுத்துவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். யாரேனும் இறந்துவிட்டால் அருகில் தீபத்தை ஏற்றுகிறார்கள். அதை மிக கவனமாக பார்த்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை தீபம் அணைந்து விட்டால் ஆத்மாவானது இருளில் செல்ல வேண்டியதாகும் என தீபத்தை ஏற்றுகிறார்கள். சத்தியுகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அங்கு வெளிச்சத்தில் இருப்பார்கள். பசி என்பதற்கான விஷயம் கிடையாது. அங்கு பொக்கிஷங்கள் பெரிய அளவில் கிடைத்திருக்கும். இங்கு ஆழ்ந்த இருள் இருக்கின்றது. கெட்டு போன உலகம். அனைத்து ஆத்மாக்களின் தீபமானது மங்கிவிட்டது. அதிகமாக உங்களுடைய தீபம் மிகவும் மங்கிவிட்டது. குறிப்பாக தந்தை உங்களுக்காக வந்திருக்கிறார். உங்களுடைய தீபம் மங்கிவிட்டது. இப்பொழுது சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? சக்தி தந்தையிடமிருந்து மட்டுமே கிடைக்கும் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். கரண்ட் அதிகமானால் பல்பில் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் மிக பெரிய எந்திரத்தின் மூலமாக கரண்ட் அடைகிறீர்கள். மும்பை போன்ற பெரிய நகரங்களில் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அதிகமாக கரண்ட் தேவைப்படும். எனவே அவசியம் பெரிய மெஷின் தேவை. இது எல்லையற்ற விஷயம். முழு உலகத்தை சார்ந்த ஆத்மாக்களின் தீபம் மிகவும் மங்கிவிட்டது. அவர்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும். புத்தியின் தொடர்பை தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இதுவே முக்கியமான விஷயம் என தந்தை புரிய வைக்கிறார். ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். முழு உலகத்தை சார்ந்த ஆத்மாக்களின் தீபம் மிகவும் மங்கிவிட்டது. அவர்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும். புத்தியின் தொடர்பை தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இதுவே முக்கியமான விஷயம் என தந்தை புரிய வைக்கிறார். ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். முழு உலகத்தை சார்ந்த தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையாக ஆக்க அனைவருடைய தீபத்தையும் பிரகாசப்படுத்துவதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஆக எவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கிறார்! முழு உலகத்தை சார்ந்த மனிதர்களின் ஆத்ம தீபத்தை ஏற்றுகிறார். தந்தை யார், எப்படி தீபத்தை ஏற்றுகிறார் என யாருக்கும் தெரியாது. அவரை ஜோதி சொரூபம் என்றும் கூறுகின்றனர். பிறகு சர்வ வியாபி என்றும் கூறுகின்றனர். ஜோதி சொரூபமான தந்தையை அழைக்கின்றனர். ஏனென்றால் ஆத்ம தீபமானது மங்கிவிட்டது. அகண்ட ஜோதியின் காட்சியும் கிடைக்கிறது. மிக பிரகாசமான ஒளியின் காட்சி அர்ஜுனருக்கு கிடைத்ததாகவும் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எனவும் காட்டப்பட்டு இருக்கிறது. அதிக சக்தி இருந்தது. இப்பொழுது இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். அனைவருக்கும் நீங்கள் ஆத்மா என புரிய வைக்க வேண்டும். ஆத்மாக்கள் மேலே இருந்து இங்கு வருகின்றது. முதலில் ஆத்மா தூய்மையாக இருந்த பொழுது அதில் சக்தி இருந்தது. சதோ பிரதானமாக இருக்கிறது.
பொற்கால உலகத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தன. பிறகு தூய்மையற்றதாக ஆகிவிடுகிறது. தூய்மையற்ற நிலையை அடைந்தவுடன் இறை தந்தையை அழைக்கின்றனர். எங்களை விடுதலை செய்யுங்கள், துக்கத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என வேண்டுகின்றனர். விடுதலை செய்வதும் தூய்மையாக ஆக்குவதும் இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள் ஆகும். யார் மூலமாகவோ தூய்மையற்ற நிலையை அடைந்தனர். எனவே பாபா, வாருங்கள், விடுதலை செய்யுங்கள், தூய்மையாக ஆக்குங்கள், இங்கிருந்து சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அமைதி காண வரத்தை கொடுங்கள் என கேட்கின்றனர். இங்கு அமைதியாக இருக்க முடியாது. அமைதியானது சாந்தி தாமத்தில் மட்டுமே இருக்கும் என தந்தை புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் ஒரு தர்மம், ஒரு அரசாங்கம் இருந்த பொழுது அமைதி இருக்கும். எந்த குழப்பமும் இல்லை. இங்கு மனிதர்கள் அமைதியற்ற தன்மையின் காரணமாக தொல்லை அடைகிறார்கள். ஒரே வீட்டிற்குள் எத்தனை சண்டைகள் ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டால் தாய், தந்தை, குழந்தைகள், சகோதரன், சகோதரி அனைவரும் தொல்லை அடைகிறார்கள். அமைதியற்ற மனிதர்கள் எங்கு சென்றாலும் அமைதியற்ற தன்மையை பரப்புவார்கள். ஏனென்றால் அசுர சுபாவம் அல்லவா. சத்தியுகம் சுகமான உலகம் என உங்களுக்கு தெரியும். அங்கு சுகம், அமைதி இரண்டும் இருக்கும். பரம்தாமத்தில் அமைதி மட்டுமே இருக்கும். எனவே இனிமையான அமைதியான வீடு என அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு முக்தி வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள் என முக்தி தாமம் வேண்டுபவர்களுக்கு இதை மட்டும் புரிய வையுங்கள். முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தி அவசியம் ஏற்படும். முதலில் ஜீவன் முக்தியில் இருந்து பிறகு வாழ்க்கையின் பந்தனத்தில் வருகின்றனர். பாதி பாதி கால அளவாகும். சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் வர வேண்டும். கடைசியில் ஓரிரு பிறவிகள் எடுப்பவர்களால் அப்படி என்ன சுகம் துக்கத்தை அனுபவிக்க முடியும்? நீங்கள் தான் முழுமையாக அனுபவம் செய்கிறீர்கள். இத்தனை பிறவிகள் சுகத்தையும் இத்தனை பிறவிகள் துக்கத்தையும் அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்ற தர்மங்கள் புதிய உலகத்தில் வர முடியாது. அவர்களுடைய பங்கு பிற்காலத்தில் தான் ஏற்படுகிறது. புதிய கண்டமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது புதிய உலகம் போன்று இருக்கும். புத்த கண்டம், கிறிஸ்தவ கண்டம் புதியது போல இருந்தது அல்லவா? அவர்களும் சதோ ரஜோ தமோ நிலையை அடைந்தாக வேண்டும். மரத்திலும் அவ்வாறு ஏற்படும் அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும். முதலில் உருவாகி பிறகு கீழே வந்துவிடும். மரத்தில் புது புது இலைகள் எவ்வாறு உருவாகும் என பார்த்து இருப்பீர்கள் அல்லவா? சின்னஞ்சிறிய பசுமையான இலைகள் முளைத்து பிறகு மலர்கள் உருவாகும். புதிய மரம் மிகவும் சிறியதாக இருக்கும். புதிய விதைகள் தூவப்பட்டு பிறகு நன்றாக பராமரிக்கவில்லை என்றால் பட்டு போய்விடும். நீங்களும் நன்றாக பராமரிக்கவில்லை என்றால் இந்த மரம் வாடி போய்விடும். தந்தை வந்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார். பிறகு இதிலும் வரிசைப்படியாக ஆகின்றனர். ராஜ்யம் உருவாகிறது அல்லவா? அநேகர் தோல்வி அடைகிறார்கள். குழந்தைகளின் நிலையை பொறுத்து தந்தையின் அன்பு கிடைக்கிறது. சில குழந்தைகளுக்கு வெளிப்படையாக அன்பு செலுத்த வேண்டி உள்ளது. பாபா, நாங்கள் தோல்வியடைந்து தூய்மையற்றவர் ஆகிவிட்டோம் என சிலர் எழுதுகிறார்கள். அவர்களை யார் கை தூக்கிவிட முடியும்? அவர்கள் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியாது. தூய்மையானவர்களுக்கு தான் பாபா ஆஸ்தி கொடுக்க முடியும். ஆரம்பத்தில் ஒவ்வொருவரிடமும் முழு விபரத்தை கேட்டு கணக்குகள் வாங்கப்பட்டது. எப்படி மனநிலையோ அதற்கேற்ப அன்பு கிடைத்தது. மேலோட்டமாக அன்பு செலுத்தப்பட்டது. ஆனால் முற்றிலும் புத்தியற்றவராக, சேவை செய்யாதவராக இருக்கின்றனர் என உள்ளுக்குள் தெரியும்.
சிந்தனை வரத்தான் செய்யும் அல்லவா? அஞ்ஞான உலகத்தில் கூட மகன் நன்றாக சம்பாதித்தால் தந்தை மிகவும் அன்பாக சந்திப்பார். அந்த அளவிற்கு சம்பாதிக்கவில்லை என்றால் தந்தையின் அன்பு அந்த அளவு ஏற்படாது. இங்கும் அப்படிதான் உள்ளது. குழந்தைகள் வெளியே சென்று சேவை செய்கிறார்கள். எந்த தர்மத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தையை விடுவிப்பவர் என கூறப்படுகிறது அல்லவா? விடுவிப்பவர் மற்றும் வழிகாட்டி யார்? அவருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் மேலான இறை தந்தை வந்து அனைவரையும் விடுவிக்கிறார். நீங்கள் தூய்மை இல்லாமல் எவ்வளவு பதீதமாக ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுகிறார். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை சதா காலமும் சுத்தமாக இருக்கிறார். மற்ற அனைவரும் தூய்மையாக இருந்து பிறகு தூய்மையற்றவராக ஆகின்றனர். மறுபிறவிகள் எடுத்து கீழே இறங்குகிறார்கள். இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருப்பதால் தந்தை அறிவுரை தருகிறார். குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக ஆவீர்கள். இப்பொழுது மரணம் எதிரிலேயே உள்ளது. பழைய உலகத்தின் இது கடைசி நேரமாகும். மாயையின் ஆடம்பரம் எவ்வளவு இருக்கிறது. எனவே மனிதர்கள் இதை சொர்க்கம் என நினைக்கிறார்கள். விமானம், மின்சாரம் போன்றவைகள் எவ்வளவு இருக்கிறது. இவை அனைத்தும் மாயையின் ஆடம்பரங்கள். இவை முடிந்துவிடும். பிறகு சொர்க்கம் ஸ்தாபனை ஆகும். இந்த மின்சாரம் போன்றவைகள் அனைத்தும் சொர்க்கத்தில் வரும். இதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அங்கு தேவைப்படுவார்கள் அல்லவா? இல்லை என்றால் சொர்க்கத்தில் இவை எப்படி வர முடியும்? உங்களிடத்தில் மிகவும் நல்ல கலை நுட்பம் தெரிந்தவர்கள் வருவார்கள். உங்களுடைய பிரஜைகளாக வருவார்கள். அவர்கள் ராஜ்யத்தில் வரமாட்டார்கள். பொறியியல் படித்த நல்ல திறமையானவர்கள் உங்களிடம் வருவார்கள். இந்த நவீன கலைகள் வெளிநாட்டிலிருந்து இங்கு வருகிறது. ஆக நீங்கள் அவர்களுக்கும் சிவபாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் நினைவில் இருப்பதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். இதில்தான் மாயையின் புயல் அதிகமாக வருகிறது. மனதால் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார். இது நல்ல விஷயம் அல்லவா? கிறிஸ்துவும் அவருடைய படைப்புதான். பரமாத்மா மட்டுமே படைப்பவர் ஆவார். மற்ற அனைவரும் படைப்புகள். ஆஸ்தியானது படைப்பவர் மூலமாக கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை எழுதிக் கொள்ள வேண்டும். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதே தந்தையின் முக்கிய கடமை. அவர்தான் சுகதாமம் மற்றும் சாந்திதாமத்தின் கதவுகளை திறக்கிறார். ஹே விடுவிப்பவரே, துக்கத்திலிருந்து விடுவித்து எங்களை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என அவரை அழைக்கிறார்கள். இங்கு சுகதாமம் இருந்த பொழுது மற்ற ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். தந்தை சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கிறார். ஒன்று புதிய உலகிற்கான கதவு, இரண்டாவது சாந்தி தாமத்தின் கதவு. இந்த இரண்டையும் திறக்கிறார். எந்த ஆத்மாக்கள் தூய்மையற்றதாக ஆகிவிட்டனவோ அவர்களுக்கு தந்தை ஸ்ரீமத் தடுகிறார். தன்னை ஆத்மா என புரிந்து என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும். யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் தனது தர்மத்தில் உயர்ந்த பதவியை அடைவார்கள். முயற்சி செய்யவில்லை என்றால் குறைவான பதவியை அடைவார்கள். நல்ல நல்ல விஷயங்களை எழுதி வைத்துக் கொண்டால் சரியான நேரத்தில் பயன்படும். சிவபாபாவின் காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் என கூறுங்கள். இறை தந்தையான சிவனின் செயல்களை பற்றி கூறுவதற்கு இவர்கள் யார் என கேட்பார்கள். நீங்கள் அனைவரும் ஆத்ம ரூபத்தில் சகோதரர்கள் என சொல்லுங்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் படைப்பாக ஆகும் பொழுது சகோதரன் சகோதரி ஆகிறார்கள். இறை தந்தையை விடுவிப்பவர் வழிகாட்டி என கூறப்படுகிறது. அவருடைய காரியத்தை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். இறை தந்தை எங்களுக்கு கூறியிருக்கிறார். அதையே நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். குழந்தைகள் தந்தை
குழந்தையை வெளிப்படுத்துவார்கள். இதை புரிய வைக்க வேண்டும். ஆத்மா சின்னஞ்சிறிய நட்சத்திரமாக இருக்கிறது. இதை கண்களால் பார்க்க முடியாது. திவ்யமான பார்வையால் தான் பார்க்க இயலும். புள்ளியாக இருப்பதால் பார்ப்பதில் என்ன லாபம் இருக்கிறது? தந்தையும் அவ்வாறு புள்ளியாக இருக்கிறார். அவர் பரமாத்மா என அழைக்கப்படுகிறார். ஆத்மா ஒரே ரூபத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அவர் சுப்ரீமாக இருக்கிறார். ஞானக்கடலாக, ஆனந்த கடலாக, விடுவிப்பவராக மற்றும் வழிகாட்டியாக இருக்கிறார். அவருக்கு அதிகமான புகழ் பாடப்பட வேண்டும் அல்லவா? தந்தை வரும்பொழுதுதான் அனைவரையும் அழைத்து செல்ல முடியும். அவர் வந்து ஞானத்தை தருவார். ஆத்மா எந்த அளவிற்கு சிறிய புள்ளியாக இருக்கிறதோ அந்த அளவே நானும் இருக்கின்றேன். ஞானத்தை ஒரு ஷரீரத்தில் பிரவேசமாகி கொடுக்கிறேன். ஆத்மாவின் அருகில் வந்து அமர்கிறேன். என்னிடத்தில் சக்தி இருக்கிறது. ஷரீரம் கிடைத்தவுடன் அதிகாரம் வந்துவிடுகிறது. இவருடைய ஷரீரத்தின் மூலம் வந்து புரிய வைக்கிறேன். இவரை தான் ஆதாம் என கூறப்படுகிறது. ஆதாம் என்பவர் முதல் மனிதர் ஆவர். மனித வம்சம் ஏற்படுகிறது அல்லவா? இவர் தாய் தந்தையாக ஆகிறார். இவர் மூலமாக படைப்பு உருவாகிறது. இவர் பழைய நிலையில் இருப்பதால் தத்தெடுக்கப்படுகிறது. இல்லை என்றால் பிரம்மா எங்கிருந்து வர முடியும்? பிரம்மாவின் தந்தையின் பெயரை யாரேனும் கூற முடியாது அல்லவா? பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்கள் அனைவரும் யார் மூலமாகவோ படைக்கப்பட்டவர்கள் தானே. ஆக படைப்பவர் ஒருவர் மட்டுமே. தந்தை இவரை தத்தெடுத்திருக்கிறார். இதை சிறிய குழந்தைகள் கூறினால் இது மிகப்பெரிய ஞானமாக உள்ளது என கூறுவார்கள். எந்த குழந்தைகளுக்கு நன்கு தாரணை ஏற்படுகிறதோ அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பொழுதும் சோர்வு ஏற்படாது. யாரேனும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் சோம்பலில் முறித்து கொள்வார்கள். இங்கு உங்களுக்கு ஒரு பொழுதும் சோம்பல் வரக்கூடாது. வருமானத்தின் நேரத்தில் ஒருபோதும் சோம்பல் வராது. வாடிக்கையாளர் வரவில்லை என்றால் வியாபாரம் மந்தமாக இருக்கும். சோம்பல் ஏற்படும். இங்கு கூட தாரணை ஏற்படாமல் போய்விடுகிறது. சிலருக்கு முற்றிலும் புரியவில்லை. ஏனென்றால் தேக அபிமானம் இருக்கிறது. ஆத்ம உணர்வுடையவராக அமர முடியாமல் வெளி விஷயங்கள் ஏதாவது நினைவில் வருகின்றன. அவர்களால் முக்கிய விஷயங்களை கூட குறித்து கொள்ள முடியவில்லை. இந்த விஷயங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது என திறமையான புத்தியுடையவர்கள் உடனே குறித்துக் கொள்கிறார்கள். படிப்பவர்களின் நடைமுறைகளையும் ஆசிரியர் பார்ப்பார் அல்லவா? திறமையான ஆசிரியரின் கவனம் எல்லா பக்கமும் செல்லும். அப்பொழுதுதான் படிப்பிற்கான சான்றிதழ் வழங்க முடியும். நன்னடத்தைக்கான சான்றிதழும் கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு ஆப்சண்ட் என்பதும் பார்க்கப்படும். இங்கு வந்து அமர்ந்தாலும் எதையும் புரிந்து கொள்ளாமல் சிலர் இருக்கிறார்கள். தாரணை இல்லை. புத்தி மந்தமாக இருக்கிறது. தாரணை ஆவது இல்லை என சிலர் கூறுகிறார்கள். ஆக பாபா என்ன செய்ய முடியும்? இது உங்களுடைய கர்மத்தின் கணக்கு வழக்குகள். தந்தை ஒரே மாதிரியான முயற்சியை செய்ய வைக்கிறார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? பள்ளியில் படிப்பவர்களில் சிலர் தேர்ச்சி அடைகிறார்கள், சிலர் தோல்வி அடைகிறார்கள். இங்கு எல்லையற்ற படிப்பை எல்லையற்ற தந்தை கற்றுக் கொடுக்கிறார். வேறு தர்மத்தை சார்ந்தவர்கள் கீதையின் விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேசத்தை பொறுத்து புரிய வைக்க வேண்டும். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்ட விடுவிப்பவராக வழிகாட்டியாக இருக்கிறார். சொர்க்கத்தில் இந்த விகாரங்கள் இருப்பது இல்லை. இந்த நேரம் சாத்தானின் ராஜ்யமாக இருக்கிறது. பழைய உலகமாக இருக்கிறது. இதை பொற்கால உலகம் என கூற முடியாது. புதிய உலகமாக
புதியதாக இருந்தது, இப்பொழுது பழையதாக ஆகிவிட்டது. எந்த குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் இந்த விஷயங்களை குறித்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: படிப்பில் மிகவும் வருமானம் இருக்கிறது. எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். படிக்கும் நேரத்தில் சோம்பல் அடைவது, புத்தி நினைவை அங்கும் இங்கும் அலைய வைப்பது கூடாது. விஷயங்களை குறித்து கொண்டு தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, தூய்மையாகி தந்தையின் உள்ளபூர்வமான அன்பை அடைவதற்கான அதிகாரியாக வேண்டும். சேவையில் திறமைசாலியாக வேண்டும். நல்ல முறையில் வருமானம் செய்ய வேண்டும், செய்விக்க வேண்டும். வரதானம்: மறுபிறவியின் நினைவிலிருந்து அனைத்து கர்ம பந்தனங்களையும் அழிக்கக்கூடிய கர்மயோகி ஆகுக. விளக்கம்: இந்த தெய்வீகமான மறுபிறவி கர்ம பந்தனத்தின் பிறவி அல்ல, இது கர்மயோகி பிறவி ஆகும். இந்த அலௌகீகமான தெய்வீக பிறவியில் பிராமண ஆத்மாக்கள் சுதந்திரமாக இருக்கின்றது, எதையும் சார்ந்து இல்லை. இந்த தேகம் கூட கடனாக கிடைத்துள்ளது. முழு உலகத்திற்கும் சேவை செய்வதற்காக பாபாவின் சக்தியை நிரப்பி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இதன் பொறுப்பாளர் பாபாதான், நீங்கள் இல்லை. பாபா என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி கர்மங்களை செய்யுங்கள். நீங்கள் சுதந்திரமானவர்கள். நடத்தக்கூடியவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த விசேஷமான தாரணை மூலம் கர்ம பந்தனங்களை அழித்து கர்ம யோகியாக ஆகுங்கள். ஸ்லோகன்: சமயத்தை அருகில் கொண்டு வருவதற்கான அடித்தளம் எல்லையற்ற வைராகிய உணர்வு. அவ்யக்த குறிப்பு: இணைந்த ரூபத்தின் நினைவினால் எப்பொழுதும் வெற்றியாளராக ஆகுங்கள். எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நினைவு செய்யுங்கள். நான் தனியாக இல்லை, பாபாவுடன் இருக்கிறேன் என்ற அனுபவம் செய்யுங்கள். எந்தவிதமான பிரச்சனைகள் முன்னால் வந்தாலும் நான் பாபாவுடன் இணைந்திருக்கிறேன் என்ற அனுபவம் செய்யுங்கள். பயப்படாதீர்கள். இணைந்து இருக்கும் நினைவால் கடினமான காரியமும் எளிதாக முடிந்துவிடும். தனது அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் லேசாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் தன்னை மகிழ்ச்சியாக அனுபவம் செய்யுங்கள். மேலும் ஃபரிஷ்தாவிற்கு சமமாக நடனம் ஆடுங்கள். ஓம் சாந்தி.